எட்ரா கொக்கி தப்பு பண்ணது இவன், ஆனா பாவம் கஷ்டப்பட்டது பூரா மகா. அதானே என் தம்பி என்னடா புது ரூட்ல போறானேன்னு பார்த்தேன். சுத்தி வந்து பொண்டாட்டி பக்கத்துல நின்னுட்டான்ல. இவனே ஒரு திருந்தாத கேஸ். இவன் அவனை சொல்றான். ஆர்டர் முடிக்க வேண்டிய நேரத்துல கார்மெண்ட்ஸ்ல இருக்க முடியாம, யாருக்கும் சொல்ல கூட முடியாம, தன்னன் தனியா அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு அகிலாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி எக்ஸாம் எழுதி வச்சுட்டு திரும்பினா இந்த பக்கம் அஸ்வின் பிரச்சனை. அவனை சமாளிக்க வேற ரூட்ல வண்டி அனுப்பி மெட்டீரியல்ஸ் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கான். இதெல்லாம் லேசுன்னு நினைச்சீங்களா? உண்மைதான்ப்பா, அத நினைச்சாலே நடுங்குது. மகா, உன்ன மாதிரி யாராலையும் இந்த சூழ்நிலையில ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. எப்படிமா யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம சமாளிச்ச? நீ ஜெயிச்சிட்டமா, இது சாதாரண வெற்றி இல்லம்மா. நான் இல்லன்னா என்னத்த ஹேண்டில் பண்ணிருப்பா இவ? எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சு விட்டுருப்பான். ஏதாச்சும் இதுல டிராமா பண்ணி இவ நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறானே படுபாவி பையன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அவன் லவ் பண்றது உண்மைதானே? என்னதான் உங்க கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த பையன். அவனை அடிக்கிறது தப்புங்க. அதுவும் வீட்டு வாசல்ல வச்சு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. வாவ் 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 வாவ், சூப்பர் அண்ணே. அண்ணே, நான் நடிப்பேன். சூப்பர் அண்ணி. அது எப்படி தோளுக்கு மேல வளர்ந்த பையனை வீட்டு வாசல்ல வச்சு அழிக்க கூடாதுன்றீங்களா? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நின்னல, என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்ன ரோட்ல வச்சு அடிச்சிங்களா? அப்ப எங்க போச்சான் உங்க நியாயம்? கதிர், அது வேற இது வேற. இப்ப நீ நிதானமா இல்ல, சொன்னா கேக்குற நிலைமையிலயும் இல்ல. நீ பேசாம இரு. பேசுவேன், நல்லா பேசுவேன், நிறைய பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க மனசில் நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்குதுல்ல? நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? என் லவ் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. இப்போ என் அண்ணன், நான் சின்ன வயசா இருக்கும்போது கூட நான் அடிச்சது இல்லை. மை பிரதர், அவரையும் என்கிட்ட பிரிச்சிட்டீங்களா? எப்படி பேசுறான் பாத்தியா? இவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏண்டா, லவ் பண்றதுன்னா என்னடா நினைச்ச? நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு ஆட்டி வைக்கிறதுன்னா, டேய் அதான்டா உன்ன மாதிரி சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இங்க ஒரு பொண்ணு நினைச்சத பேச முடியாது, நினைச்சத எழுத முடியாது, நினைச்சத சாப்பிட, நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண கூட முடியாது. ஒவ்வொரு பொண்ணையும் குரங்க ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த சமூகம் ஆட்டி படைச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணு டாக்டர் ஆகணுங்கிற லட்சியத்தோட போராடிக்கிட்டு இருக்கா. டேய், அவளை நம்பிதான் இவ குடும்பமே இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கியாடா? அவ லட்சியத்தை உன் லட்சியமா நினைச்சிருக்கணும். அவளுக்கு துணையா நீ நின்று இருக்கணும். நான் நின்ன, ஆனா அவ எனக்காக நிக்கல. எனக்கு தூக்கி எறிஞ்சு போயிட்டானே. டேய், உன் காதல விலையா கொடுத்தாதான் அவ லட்சியம் நிறைவேறும்னா அதையும் செய்யணும்டா. அதான்டா காதலுக்கு நீ கொடுக்கிற மரியாதை. அதை விட்டுட்டு உன்ன மாதிரி அவன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவன்லாம் அந்த காதலுக்கு தகுதியே இல்லாதவன். வேண்டாங்கிற அப்படிப்பட்ட காதலே என் பிள்ளைக்கு வேண்டாம். ஆரம்பத்தில இருந்து நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன்.
என் பிள்ளைக்கு அவ தகுதியானவளா இல்லையான்னு நான் தானே சொல்லணும். அப்படி சொல்லணுமா? என்ன சொல்லுவ? இப்பேற்பட்ட தப்ப உன் பையன் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு மேல தான் தப்பு சொல்றியா? தப்பு சரின்னு பேச ஆரம்பிச்சா ரெண்டு பக்கமும் தான் இருக்கு. ஏன் என் புள்ள மட்டும் அடி வாங்கி சாகணும்? இந்த தப்புக்கெல்லாம் முதல் புள்ளி வச்சவ அவதானே. அன்னைக்கே வேண்டான்னு போயிருக்க வேண்டியதானே. டேய், இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போயிடல. இந்த அம்மா பேச்ச கேளுடா. காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம்.